Hi babes, welcome back to my channel, The Edge of Horizon, episode 7. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதாங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்ப டின்னோடைய அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்க, தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு டின்னு மேல டவுட் வந்துடுச்சு. எங்க டின்னும் ஃபாப் அந்த ரோட் வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற நிறைய பேர் ரொம்ப ஏழையா இருப்பாங்களாம். அவங்களுக்கு சாப்பிடவே எதுவுமே இல்லை. அவங்க ஏதோ கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபாபையும் டின்னையும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. முக்கியமா டின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலி தானே, அவங்க இப்படி இருக்கிறது காரணமே அந்த கவர்மெண்ட் தானே அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க டின்னுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்குது. அவன் அவங்களுக்காக நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். அப்புறம் சேட் இங்க வந்திருக்கான். அவனோட வேலை செய்யறான்ல அந்த இடத்துக்கு, அங்க அவங்க காசு கொண்டு வந்து அந்த கசானால வச்சுட்டு போறதுதான் அவன் வேலை போல. அவன் வந்திருக்கான். ஆனா காசு அவன் வைக்கிற மாதிரி இல்ல, யாருமே இல்லையா அப்படின்னு பாத்துட்டு அந்த பெரிய பீரோ மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணி அதுல இருந்து நிறைய காசை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு போய் அவனோட பார்ட்னர் ஒருத்தர் பலம் அவங்ககிட்ட கொடுத்து, இந்த காசு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணு, இதுல இருந்து வர காசு எனக்கு நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனோட பார்ட்னரும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாசத்துல பாருங்க நம்ம 2 பேரும் தான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மில்லியனர்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ஆசையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். வந்த காசை எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய மினிஸ்ட்ரிட்ட ரிட்டர்ன் காசு கட்டிடணும், அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், எங்க அப்பாவோட நான் பணக்காரனா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க டின்னும் ஃபாபும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப டின்னு அவனுக்காக சர்வ் பண்ண போறான். ஆனா ஃபாபு எதுவுமே சாப்பிடாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க நிறைய ஏழைகள் எல்லாம் பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண உடனே டின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமா இல்ல, நான் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபாபு கையோ டின்னுடைய மூட ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு தோண, இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப டின்னு சொல்றான், ஆக்சுவலா நான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஆனா இதுக்காக யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுன்னு உடனே ஃபாப் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவங்க பண்ற அந்த சதியை அதுக்காகத்தானே. அவன் ரொம்ப ஹாப்பியா அவன் கையை பிடிச்சுக்கிட்டு, அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாராச்சும் முடிவு கண்டுபிடிச்சானே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே இருப்பேன் அப்படின்னு கேட்க, ஆமா கண்டிப்பா நம்மளுடைய கண்ட்ரி நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே, அவங்க எப்படி எளிமையா இருக்க முடியும், அவங்களும் நல்லவங்க தானே அப்படின்னு சொல்ல உடனே ஃபாபுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. என்னோட பிரின்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அங்க டின்னோடைய அப்பா வந்துட்டாரு. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. டின்னோடைய அப்பா அவனை கையை பிடிச்சி கீழே எடுத்துட்டு போறாரு. அப்ப ஃபாபம் பின்னாடியே வரான். அவனை விடுங்க அப்படின்னு சொல்ல, என் பையன் அவனை என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, நடுவுல டின்னு ஃபாபுக்கு சப்போர்ட் பண்றான். என்ன பண்ற நீ, அவனுக்காக நீ எங்கிட்ட சண்டை போடுறியா, அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த இடத்துக்கு சீரி வரான். கூடவே அங்க ஜந்தான்னு வந்திருக்கான். அப்ப சீரி சொல்றான், அங்கிள் எப்படி இருக்கீங்க, நான் தான் டின்னு இங்க வர சொன்னேன், நாங்க 2 பேரும் தான் ஒன்னா இங்க மீட் பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம், நான் நிறைய ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணியிருந்தேனே, வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்க, அப்ப டின்னோட அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் இங்க மீட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா. அப்ப ஃபாப் அப்படின்னு கேட்க, ஃபாப் ஜந்தான் கூட வந்தான், நாங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு வந்தோம், அதான் அவங்களும் பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க 2 பேரும். அப்புறம் அவங்க அப்பா போயிடுறாரு. அப்ப டின்னு அந்த சீரிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை ஜந்தான் என் கூட வந்தான், இல்லைன்னா நான் என்ன சொல்லி சமாளிச்சிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சீரி சொல்றான். அதுக்கப்புறம் சீரி அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னும், நீ என்கிட்ட எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், எனக்கு தெரியும் நீயும் ஃபாபு சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும், நான் உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி எப்பயுமே உன்னுடைய வெல்விஷரா இருப்பேன், நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல உடனே டின்னு ஹாப்பியா அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனு ஹாப்பியா அவனுடைய அந்த தேங்க்ஸ் சொல்றான். அதே நேரம் இங்க ஜந்தானு ஃபாபு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாபுக்கு செம கடுப்பாகுது. அவங்க அப்பா டின்னு ஏதாச்சும் பண்ணிருப்பாரு அப்படின்னு பயப்படுறான். அப்ப ஜந்தான் அவனை சமாதானப்படுத்துறான், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறான், நம்மளோட வேலையில மட்டும் இப்ப நீ கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். அப்புறம் டின்னு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவனை பார்த்ததுமே, நீ உண்மையாலுமே இன்னைக்கு சீரியல் தான் பார்க்க போனியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நான் அதை பத்தி தான் அவங்ககிட்ட பேசணும், நான் அவ கூட பண்ணியிருந்த என்கேஜ்மெண்ட்டை வேணா உடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற நீ அப்படின்னு உங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. இல்லப்பா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்களுக்கு என்னை பத்தி தெரியும் இல்ல, என்னால அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்ற நீ, குடும்பத்தோட மானத்தையே நீ வாங்கிருவேன், என்னால இந்த மாதிரி எல்லாம் உன்னை பண்ண விட முடியாது அப்படின்னு சொல்ல, உன்னால என் குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. எங்கப்பா மானம் போயிடும், நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன சொன்னீங்களோ அதே மாதிரிதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க படிக்க சொன்ன மாதிரி நான் படிச்சேன், நீங்க இங்கிலாந்து போக சொன்னீங்க நான் போனேன், எல்லாமே தான் பண்ண அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு அவங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டு, அப்புறம் மத்தவங்கள மாதிரி நீ எதுக்கு இருக்க மாட்டேன், மத்த ஆம்பளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்களா, அதே மாதிரி நீ இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதை விட்டுட்டு போய் ஃபாப் மாதிரி ஒரு பையன் கூட நீ இருந்தா இந்த ஊரே என்னை பார்த்து சிரிக்கும், அந்த மாதிரி என்ன இருக்க சொல்றியா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. அப்ப டின்னுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் கடைசியில, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா,
நான் உங்களுக்கு அவமானத்தை தான் கொடுப்பேன். சோ நீங்க என்ன உங்க பையன் இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்ப நான் பாட்டுக்கு என் சந்தோஷமா வேற யாரு கூட இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கோவம் வந்து நடிக்க போறாரு. அப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க 2 பேரை பிரிச்சு விட்டுடுறாங்க. ஆனா அப்பயே அவங்க அப்பா சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ சீரியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட பாட்டி அவங்க பின்னாடியே போறாங்க. இப்ப டின்னு மட்டும் இங்க தனியா நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டின்னுடைய அப்பா தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்குவேன், அவன் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா சீரியை தான் கல்யாணம் பண்ணிட்டாகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஏன்பா அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுறான்ப்பா, எதுக்குப்பா அவனை நீ கம்பல் பண்ற அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு அவர் சமாளிக்கிறாரு. ஏன்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், அவளைதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி எதுக்கு பண்ணி கட்டாயப்படுத்துறேன், நம்ம கட்டாயப்படுத்தி அவனுக்கு லவ் வர வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது, டின்னு தான் அந்த வீட்டுடைய பெருமை, அவன் வந்து ஒரு பிரின்ஸ், அவன் ஒரு பிரின்ஸ் மாதிரி தான் நடந்துக்கணும், என்னுடைய கௌரவமே அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி அப்பயும் டின்னுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்பாக்கு பாட்டிக்கு எப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அவன் பையனை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் இங்க சேட் இருக்கான்ல, அவனுடைய ஹையர் அபிஷியல் கூப்பிட்டு அங்க அவன் காசு எடுத்துட்டு போனால, இன்னும் அந்த காசு எடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அக்கௌண்ட்ஸ்ல எங்கேயோ இடிக்குது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒழுங்கா இங்கிட்ட சப்மிட் பண்ணிடு, ஏன்னா இந்த மந்த் எண்ட்ல ஆடிட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேட்டுக்கு ஒரே பயம் ஆயிடுது. அவனோட பார்ட்னர் கிட்ட போய், நீ என்ன பண்ற எது பண்ற தெரியாது, இந்த மந்த்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிரு, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்ல, நீ அவனும் கவலைப்படாத, எல்லா வேலையும் இந்த மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திடுறான். டின்னு அவங்க அப்பா ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்காரு போல, அவனுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அப்ப யாருமே எல்லாத்தையும் மெதுவா அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் ஃபாபு அவங்களுடைய தனி வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு வரான். அங்க வந்ததுன்னு அவனுக்கு அவனுடைய அபிஷியல் சொன்னதுதான் ஞாபகம் வருது. கூட சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாருல்ல, அதை யோசிச்சதுமே அவன் டின்னுடைய சூட்கேஸ் மேல ரூம்ல வச்சிருக்குதுல்ல, அதை போய் ஓபன் பண்றான். அதுல கிங் குயினோட ஷெடியூல் இருக்குல்ல, அதை பார்த்து அப்படியே இன்னொரு பேப்பர்ல காப்பி பண்ணிக்கிறான். அதை எடுத்துட்டு வந்து அவனோட அபிஷியல்கிட்ட கொடுக்க வந்திருக்கான். அப்ப ஜன்தான் அங்க இருக்கான். ஆனா இருந்தாலும் இப்ப கூட ஃபாபுக்கு ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்குது. அவனுக்கு டின்னுக்கு ஒருவேளை நம்ம துரோகம் பண்றோமா அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் ஜன்தான் அவனை சமாதானப்படுத்துறான். இந்த கண்ட்ரிக்காக நீ பாரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு கொண்டு வந்த அந்த பேப்பரை அவனோட அபிஷியல்ல கொடுத்துடுறாரு. அதை அவர் பார்த்துட்டு, அப்படின்னா இன்னும் 2 days நம்ம நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 days அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படம், ஆமாம் கூடிய சீக்கிரம் நம்ம வேலையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க இந்த ஹையர் அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ராயல் பீப்புள், அவங்களும் அவங்களுடைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லைட்டா டவுட் வருது, அவங்களை யாரோ அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க இந்த அட்டாக் பண்றதா பேச்சு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் டின்னோட ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. அதை டின்னோட அப்பா பார்த்துட்டு, டின்னுக்கு தானே கூட நானே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போய் கதவை தட்டுறாரு. ஆனா டின்னு கதவே திறக்க மாட்டான். என்னது இது அப்படின்னு சொல்லி அவன் கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல டின்னை காணும். ஏன்னா வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டால. அவங்க அப்பாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, எங்க போனா இவன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபாபு வேலை முடிச்சு அவனுடைய வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா சோஃபால டின்னு படுத்துக்கிட்டு இருக்கான். டின்னை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. பக்கத்துல போயிட்டு அவனை லிப்ல கிஸ் பண்றான். அவன் கிஸ் பண்ணதுமே டின்னு முடிச்சிடுறான். ஃபாபுக்கு ஒரே அழுகையா வருது. அந்த ஃபாபு பார்த்துட்டு, என்னாச்சு, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன், தூக்கம் வந்துச்சு அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்குறான். எங்க உங்க அப்பா இனிமே உன்னை வீட்டை விட்டு வெளியிலவே அனுப்ப மாட்டாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்ல, நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, நானே தான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னோட பிரின்ஸ் எப்பவுமே பெஸ்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்கு முகல்ல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு டின்னி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாப் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து உட்காரு அப்படின்னுட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு முக்கியமான விஷயத்த சொல்ல போறான். இனிமே ஏதாச்சும் நடந்தா நீ எனக்காக வெயிட் பண்ணணும், ஓகேவா, அடுத்து 2 நாள் என்ன நடந்தாலும் நீ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன் என்ன நடக்க போகுது அப்படின்னு டின்னி கேட்க, அதெல்லாம் என்னால உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாது, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில வராத, எனக்காக வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா உனக்காக எங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா என்ன விஷயம் நீ இவ்வளவு சீரியஸா பேசுறியா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எனக்காக இங்க இருந்தாலே போதுமா, நான் அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன பண்ணியிருந்தாலும் அது உன்னோட நல்லதுக்காகத்தான், அவனை எப்பயுமே ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணாலும் அது உன்னை ஹர்ட் பண்றதுக்காக இருக்காது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கும், நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுதுடா அப்படின்ற மாதிரி டின்னு சொல்ல, திடீர்னு ஃபாப் பக்கத்துல அவனை கிஸ் பண்றான். என்னாச்சு, எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு டின்னு கேட்க, ஃபாப் மறுபடியும் அவனை கிஸ் பண்றான். அப்புறம் நைட்டு 2 பேரும் ஒன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப டின்னு தான் லைட்டா முழிச்சு பார்த்துட்டு ஃபாபை மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறான். டின்னுக்கு புரியுது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு, ஆனா என்னன்னு தெரியல. இன்னும் 2 daysல அவங்க அட்டாக் பண்ண போறாங்களா, அந்த செகண்ட் டே வரப்போகுது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது போல. அப்ப அங்க ஒருத்தர் வராரு. அவர் வந்து டின்னுடைய அப்பா கிட்ட டின் எங்க இருக்கான்னு சொல்லி
கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காலையில எப்பயும் போல வேலைக்கு போற மாதிரி ஃபாப் கிளம்பி போறான். போறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கும், என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, என்ன எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். எதுக்குடா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பத்திரமா இரு, நான் வந்துட்டவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னுட்டு அவங்க இருந்து கிளம்பி போறான். போறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஜாலியா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னவோ இதான் 2 பேரும் கடைசியா மீட் பண்ண போறாங்களா அப்படின்னு தோணுது, என்னன்னு தெரியல. அப்புறம் அவனோட நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் மறுபடியும் லிப்லையும் கிஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ஃபாப் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டின் உள்ள போய் அவனோட வேலையை பாக்குறான். அப்ப பின்னாடி அங்க சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்குது. என்ன ஃபாப் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி டின்னு வெளியில வந்து பார்த்தா அங்க வந்திருக்கிறது டின்னுடைய அப்பா. என்ன பண்ற நீ இங்க அப்படின்னு கோவமா கேக்குறாரு. டின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க அப்பா கூட ஒரு ஆளையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவனை அந்த ஆள் கிட்ட சொல்லி டின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போறதுன்னு தூக்கிட்டு இழுத்துட்டே போறாரு. கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ராயல் பேலஸ்ல விட்டுடுறாரு. ஒரு பழைய ரூம் மாதிரி இருக்கு, அங்க அடைச்சு வச்சிடுறாரு. என்ன வெளியில விடுங்க அப்படின்னு டின்னு சொல்ல, இல்ல நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இல்லைன்னா எனக்கு கொண்டு போட்டுருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஃபாவை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. என்னப்பா பண்ண சொல்றீங்க, நான் எப்பவுமே இதே மாதிரிதான் இருப்பேன், என்னால என்ன மாத்திக்க முடியாது, எனக்கு பிடிச்ச ஒருத்தன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது என்ன தப்பா, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பா நம்ம குடும்ப மானத்தை நீ வாங்க போற அப்படின்னு கேட்க, என்னப்பா மானம்னு சொல்றீங்க, எனக்கு அவன் கூட இருக்கிறதா சந்தோஷமா இருக்குது, அவனை பிரிஞ்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, கடைசியா அவனை திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, அப்பதான் எனக்கு சிரிக்கிறதுனா என்னன்னே மறுபடியும் தெரிஞ்சிச்சு, அவனை எதுக்கு எங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு நீ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமா, மத்தவங்க சந்தோஷத்துல நீ கவலைப்பட மாட்டியா, நம்ம ஃபேமிலி பத்தி நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு இங்க கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது, நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள செத்துக்கிட்ட இருக்கேன், என்ன ஒரே அடியா வேணா சாகடிச்சிடுங்க, எனக்கு ஃபாபு தான் வேணும், இல்லைன்னா என்ன கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பலார்னு ஒரு அறை விடுறாரு. அவன் கீழே போய் விழுந்துடுறான். அப்ப கூட அவன் விடாம அவங்க அப்பா முன்னாடி முட்டி போட்டு ரொம்ப கெஞ்சுறான், பிளீஸ்ப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, எனக்கு ஃபாப் தான் வேணும், என்னை விட்டுருங்கப்பா, நான் அவன் கூட சந்தோஷமா இருப்பேன், நான் இங்க வரமாட்டேன், என்னால அவன் இல்லாம இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கு என்னடா அவன் எப்படி கெஞ்சுறானே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. அப்ப அந்த ரூம் வாசல்ல பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டியும் பாட்டியோட சர்வெண்ட்டும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களே இதெல்லாம் கேட்டுடுறாங்க. பாவம் பாட்டிக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஆனா டின்னு என்னதான் கெஞ்சி பார்த்தாலும் அவங்க அப்பா சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. அவர் பாட்டு கடுப்பா அங்க இருந்து போயிட்டாரு. பாவம் டின்னு அந்த ரூம்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நைட்டே ஆயிடுது. அவன் கையில ரிங் இருந்துச்சுல்ல, அவங்க 2 பேரும் மாத்திக்கிட்டாங்களே, அந்த ரிங்க பாத்துக்கிட்டா இருக்கான். அப்ப அவங்க அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசினது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப டின்னு வெளில நின்னுகிட்டு இருக்கான். எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு ஃபாப் கேட்பான். சும்மாதான் நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு டின்னு அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு ஃபாப் நீ ஒன்னும் கவலைப்படாத, இதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை பாக்குறதுக்கு பாட்டி அங்க வராங்க. கையில ஒரு பேகும் கொண்டு வந்திருக்காங்க. பாட்டி அவங்ககிட்ட வந்துட்டு, உனக்கு ஃபாபுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அவன் ஒரு மாதிரி தயங்குறான். நீ அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தல்ல, அப்ப நான் வெளியில நின்று கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாட்டி கேட்க உடனே டின்னு, ஆமா பாட்டி உண்மைதான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த காரணத்தாலதான் நுவாலும் ஃபாபு நம்ம பேலஸ் விட்டு போனாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி எல்லாம் என் தப்புதான் பாட்டி, நான் மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறான். எனக்கு தெரியும் நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன உங்களால மன்னிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா பிளீஸ் பாட்டி என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். அதுக்கு பாட்டி அவன் கையை பிடிச்சிட்டு, எதுக்கப்பா அப்படி கெஞ்சுறான் அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த பேக் எடுத்து காட்டுறாங்க. அதுல காசு நிறைய ஜுவல்லரி என்னென்னமோ இருக்குது. எங்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் அந்த பேக்குள்ள வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு நீங்க இருந்து போயிடும், நீ ஃபாபு எங்கேயோ போயிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டின்னுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என் மேல கோவம் வரல அப்படின்னு கேட்க, எனக்கு எதுக்குப்பா உன் மேல கோவம் வரப்போகுது, இவன் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு கேட்க, இருந்தாலும் என்னால நம்ம குடும்பத்தோடைய மானம் போக போகுதுல்ல, அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம் தானே, கௌரவம் இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்ல, என்னால குடும்பத்துக்கு கெட்ட பேர் தானே பாட்டி அப்படின்னு நான் அழுதுகிட்டே சொல்ல, பாட்டி பக்கத்துல நான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு பாட்டி என்ன திரும்ப சொல்றாங்க, குடும்பத்தோட கௌரவம் முக்கியம் தான்ப்பா, ஆனா உன்னுடைய காதலை உனக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு தான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் வரணும்னா அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு என் பேர சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க. பாவம் இந்த சீன்ல எனக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பாட்டியாச்சும் அவங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. உனக்கு ஃபாப் தான் பிடிச்சிருக்கோன்னு நீ அவன் கூடயே இரு, இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடும், உன்னுடைய அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நாள் நீங்க 2 பேரும் தள்ளியே இருங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவோட மனசு மாறிடும், அதுக்கப்புறம் நீங்க வா, நம்ம அவங்க அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. டின்னு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாட்டி கடவுளை வேண்டுறாங்க, என்னோட பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க அட்டாக் பண்ண போறாங்க.
ஆர்மி ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிளான் பண்ண மாதிரியே அங்க வேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. போன் வயர் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. பேலஸ் இருக்குல்ல, பேலஸ வந்து சுத்திலும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப உள்ள டின்னோடைய அப்பாவும் மத்த ராயல் பீப்புள் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுங்க, யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு டின்னோடைய அப்பா கேக்குறாரு. அப்ப ஃபாப் அந்த இடத்துக்கு உள்ள வரான். ஃபாப் பார்த்ததுமே டின்னோடைய அப்பாக்கு செம்ம டென்ஷனா இருக்குது. ஃபாப் நீயா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப ஃபாப் சொல்றான், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஏன்னா இப்ப நாங்க ஆர்மி, நாங்க கவர்மெண்ட்டை கையில எடுத்துக்கிட்டோம், நாங்க யாரையுமே ஹார்ம் பண்ண மாட்டோம், நீங்களும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாருக்குமே எதுவுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ரேடியோல அதை பத்தி தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல, மக்களுக்கெல்லாம் சாப்பிடவே காசு இல்லை. ஆனா அந்த ராயல் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கே கவர்மெண்ட் வேலை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ மக்கள், சாதாரண மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு தொழிலும் இல்லாம காசு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததால இப்ப ஆர்மி பீப்புள் வந்து அவங்க கவர்மெண்ட்டை கையில எடுத்துக்கிட்டதாகவும், இனிமே கவர்மெண்ட் நம்ம நாடுன்றது மக்களுக்காகத்தான், வெறும் ராயல் பீப்புள் ராஜா ராணி அவங்களுக்காக மட்டும் கிடையாது, நம்ம மக்களுக்காக நம்ம எல்லாருமே இனிமே சந்தோஷமா இருக்கலாம், இனிமே இந்த நாடு மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுது. மக்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியா அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் டின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனும் ஒரு ராயல் பீப்புள் தானே, மக்களுக்கு நல்லது நடந்தாலும் அவங்க இத்தனை நாள்ல இருந்த ஒரு விஷயம் இப்ப இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அவனுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. நியூஸ் அவன் மட்டும் கேட்டுக்கிட்டல, சேட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபாபுடைய அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டின்னுடைய பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபாபுடைய அம்மாவே அழுகுறாங்க, டின்னுடைய பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களும் அழுகுறாங்க. அப்ப ஆர்மி பீப்புள் எல்லாம் வந்து அங்க ஃபிளையர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இனிமே நாடு வந்து நம்ம கையில தான், ஆர்மி கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஆர்மி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா டின்னாலதான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டிக்கு என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஜனதானு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அங்க ராயல் பேலஸ்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபிளையர்ஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கையில பாட்டி கொடுத்தாங்கன்னா அந்த பேக் வேற இருக்குது, அந்த பேக் ஃபுல்லா நிறைய ஜுவல்லரியும் காசு வேற இருக்குது, என்ன பண்ண போறோம். அப்ப பின்னாடி வண்டி போகுது, அந்த வண்டியில ஃபாப் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா ஃபாப் டின்னே பாக்கல, டின்னு ஃபாப் பாக்கல, இன்னொரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோடு தான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடு. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த எனக்கு போய் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.